எத்தனை பேர் கையை மேல உயர்த்தி நான் மறுபடியும் போய் அதே இடத்துல தான் நிக்கிறேன். என் வீட்டை பார்க்கும் போது எனக்கு கசப்பா இருக்குது. என் வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு கசப்பா இருக்குது. அப்படியே தலை பிச்சுன்னு போடுது. எனக்கு நடாச்சு. என் வேலையை நினைக்கும் போது ஓப்படுது. வருமானம் தடைப்படுது. கையை மேல உயர்த்திருங்க. வருமானம் எனக்கு தடைப்படுது. பாருங்க, இப்ப யாருக்கு நான் பாருங்க மறுபடியும் சொல்றேன். நீங்க வாங்கின அந்த சம்பளத்தை வாங்கின உடனே உங்க கையில வந்தவனே உங்களுக்கு சந்தோஷம் வரல அப்படின்ற யாரோ நிக்கிறீங்க. கஷ்டமாகுது. அப்படி அவங்க மட்டும் முன்னாடி வந்துருங்க. அவங்க மட்டும் முன்னாடி வந்துருங்க. நானும் என் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து மாதம் 50,000 பேர் சம்பாதிக்கிறோம். 50,000 சம்பாதிக்கிறோம். வீட்டில் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறேன். வா 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 ஐயா கூட நில்லுங்க. பாருங்க அந்த ஆவியுடைய கிரிகள் என்னன்னு பாருங்க. கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். 20,700 ரூபாய். நீங்க? ஆமா. நீங்க மட்டும்? ஒரு மாசத்துக்கு எனக்கு சம்பளம். எங்க வேலைக்கு போறீங்க? HFன்னு இருங்கார்கோட்டை HFன்னு அந்த கம்பெனிக்கு போயிருக்கிறேன். நல்ல வருமானம். ஆனா வாங்கி நான் சர்ச்சுக்கு போறேன். இந்த ஜெபம் உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த ஜெபம் எனக்கு ஒரு விசுவாசம். இந்த ஜெபத்துல கர்த்தர் உங்களை ஏப்பினிக்கு வச்ச மாதிரி தோணுதா? இல்லையா? நான் போராடி இருந்தேன். எனக்கு கடவுளே இன்னைக்கு கைப்பிடிச்சி தூக்கி வச்சுட்டாரு. ஆமா, இங்க வந்த பேரு நான் ஒரு விசுவாசம் இருக்கு எனக்கு. என் குடும்பம் ஒரு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜெபத்துல இன்னைக்கு நினைச்சு பாத்தீங்களா? இல்ல நடக்கும்னு எதிர்பார்க்கல. 27,000 ரூபாய் சம்பாதிக்கணும், இவ்வளவு நஷ்டமாகுது, இப்படி எல்லாம் நம்மள ஆண்டவர் கூப்பிட்டு வச்சு பேசுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த 9 வருஷத்துல என்கிட்ட 1 ரூபாய் கூட கொடுத்ததே கிடையாது. சுத்தமா 1 ரூபாய் கொடுத்தது இல்ல. ஆனா இன்னைக்கு நான் காலையில கேட்டேன், என் சர்ச்சுக்கு போக காசு இல்லைங்க. எனக்கு ஜிபி 500 ரூபாய் பண்ணி விட்டாரு. ஐயா ஆமாங்க ஐயா. எனக்கு நிச்சயமா நான் சர்ச்சுக்கு வந்து 9 வருஷத்துல கர்த்தர் இன்னைக்கு அதை செய்திருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. அப்ப அவருடைய வேதனை எவ்வளவுன்னு பாருங்க. அவரும் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை